Amen. Don't allow your heart to harden. Keep always a believing heart. உங்க இருதயம் எப்போதும் விசுவாசத்துல இருக்கிற இருதயமா காத்துக்கொள்ளுங்க. அதனாலதான் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? உங்க இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்க. எந்த வசனம் அது? Proverbs 4:23. சோ உங்க இருதயத்தை, அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் மகனே வா. இல்ல மாத்திட்டீங்க. என் மகனேன்னு 20ஆம் வசனத்துல ஸ்டார்ட் பண்ணுவாரு. 23ஆம் வசனத்துல சொல்லும் போது what does he say? Guard your heart above all else. ஆண்டவர் சொல்ல, உன் கண்ணை எல்லாத்துக்கு மேல காத்துக்க. ரைட்? உன் கையை எல்லாத்துக்கு மேல காத்துக்க. ஆண்டவர் அதை சொல்லல. He says protect your heart or guard your heart above all. அப்போ when God says above all, எல்லாத்தையும் காட்டிலும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு பைபிள்ல எழுதி இருக்குதுன்னா, அப்போ he is very much concerned or he has a big plan. இந்த இருதயத்தை குறிச்சு ஒரு பெரிய யோசனை வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஆன்சர் அவரை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஏன்னா தமிழ்ல என்ன சொல்லும்? அவைகளிலிருந்து எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை காத்து கொள்ளுங்க, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஊற்று? ஸ்ப்ரிங் ஆர் oasis, ரைட்? அதோட அர்த்தம் என்னங்க? எங்க போனாலும் தண்ணிக்கு பஞ்சம் இருந்துச்சுன்னா, ஒரு oasis இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? தண்ணி சுரத்து கொண்டே இருக்கும். The water will be always be there. The water will be always there. நம்ம பைபிள்ல படிச்சாலும் தண்ணிக்கு பஞ்சம் உண்டாகும் போது இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அங்கங்க போய் மணலை நோண்ட ஆரம்பிச்சா they found water. Amen. It will never stop. ஆண்டவர் என்ன சொல்றாரு? there is something of God in the heart. அப்போ நான் சொன்ன போன முறை, don't ever think about in the heart. உள்ள ரத்தத்தை பம்ப் பண்ற ஹார்ட் இல்ல. நமக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் இஸ் a main organ in the bodyயோ, இந்த ஹார்ட் அது என்னாச்சு? எல்லா ஆர்கனும் உயிரோட இருந்து இந்த ஹார்ட் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ரைட்? உங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் நீங்க உயிரோட இருக்க முடியும். ரைட்? டயாலிசிஸ் பண்ணி எதை பண்ணி இருக்க முடியும். ஈவன் உங்க லிவர் போனாலும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். இன்னொருத்தருடைய லிவரை எடுத்து வச்சு உங்களை பிழைக்க செய்ய முடியும். ரைட்? ஈவன் உங்க ஸ்டமக்க சர்ஜரி பண்ணி எடுத்து கூட நீங்க பிழைக்க வைக்க முடியும். உங்க இன்டெஸ்டைனை எடுத்த பிறகு கூட பிழைக்க வைக்க முடியும். பட் திஸ் ஹார்ட், if it stops functioning, that is the end of your life. அப்போ இந்த இருதயம் என்ன பண்ணுதுங்க? ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறாரு? To pump the blood 24 hours. நீங்க அந்த சரீரம் தூங்கினாலும் இந்த இருதயம் மாத்திரம் தூங்காது, தெரியுமா? ஈவன் நைட்ல நீங்க தூங்கும் போது சில ஆர்கன் தூங்கும். அதனாலதான் நம்ம டாக்டருக்கு சொல்லுவாங்க, நைட்ல லேட் நைட் சாப்பிடாதீங்க. நீங்க லேட் நைட் சாப்பிட்டீங்கன்னா உங்க கிட்னி வேலை செய்யணும், உங்க என்னது லிவர் வேலை செய்யணும். எவ்ரிதிங் ஹஸ் டு ஓவர் டைம் செய்யணும். அதனாலதான் நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் லேட் நைட் சாப்பிடாதீங்க. அப்படி உங்க சாப்பிட்ட பிறகு அட்லீஸ்ட் ஒரு 3 hour கழிச்சு படுங்க. அப்பதான் தென் லிவரு, உங்க கிட்னி எல்லாம் ரெஸ்டிங் டைம். நீங்க எப்படி ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அது போல ஒரு ரெஸ்டிங் ஆகும்போது இட் ஃபங்க்ஷன்ஸ் நார்மலி. பட் whereas the ஹார்ட்டுக்கு மாத்திரம் ஆண்டவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாரு. till the last breath of your life it will be working, it will be functioning. அது பாட்டுக்கு லப் டப் இல்லைன்னா போன வாரம் யாரும் சொன்னாங்க, லப் டப்பு நீங்க என்ன டப்பா நீ லப் டப்புன்னு என்ன இருக்கும்? அந்த ஹார்ட் அடிச்சுட்டே இருக்கும். that determines your life. நீங்க கோமால இருந்தாலும் ஹார்ட் லப் டப்புன்னு அடிச்சுட்டு இருக்கும் உள்ள. ரைட்? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஐசியூல மயக்க மருந்து போட்டு வச்சாலும் இது மாத்திரம் லப்பட்டப்பன்னு அடிச்சுட்டே இருக்கும். that is the power of the heart. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, he compares this spiritual heart, the inner man. அதை சொல்றாரு,
see that it shall be guarded. இப்போ டாக்டர் இந்த இருதயத்தை பாதுகாக்க என்ன சொல்றாங்க? நீ கொலஸ்ட்ரால சாப்பிடாத, நீ எண்ணெயை சாப்பிடாத, நீ இதை விட்டுரு, நீ அதை விட்டுரு, நீ கார்டியோ பண்ணு, நீ வாக்கிங் பண்ணு, so that இந்த பிளட் வெசல் என்ன ஆகும், உள்ள பிளாக் ஆகாம அது பார்த்துக்கும் சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. ரைட்? சோ அந்த அனுபவத்துக்குள்ள வந்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அடுத்த முறை அப்படி வரக்கூடாது, சீரியஸா போயிட்டு இருப்பாங்க. ரைட்? சோ அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஃப் யூ டோன்ட் ப்ரொடெக்ட் திஸ் ஹார்ட், ஏன்னா இந்த இருதயத்தை அட்டாக் பண்ண நிறைய காரியம் வரும். அல்லேலூயா. எப்படி இந்த பம்ப் பண்ற ஹார்ட் அவ்வளவு முக்கியமா இருக்கிறதோ, நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப 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 பிரியமான ஒரு ஆர்கன் கூட வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு ஆர்கன் பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஐ, இட்ஸ் நாட் யுவர் ஹேண்ட், இட்ஸ் நாட் யுவர் லெக்ஸ், அதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் தான். எவ்ரி பைபிள் சொல்லு, ரோமன்ஸ்ல படிச்சீங்கன்னா எல்லா ஆர்கனும் இட் இஸ் ஒர்க்கிங் அக்கார்டிங் டு த பிளான் ஆஃப் காட். Your organs are instruments of righteousness. நீதியின் ஆயுதங்களாக ஆண்டவர் இந்த சரீரத்துல வச்சிருக்கிறாராம். That has to be utilized or used according to the purposes of God. ஆனா இருதயத்தை மாத்திரம் ஒரு ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். Is constantly is not looking to your in the outer shell அவர் பார்க்கிறதுல, is looking to the heart. இத மாத்திரம் அவர் என்ன பண்றார், கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். ஏன் கவனிக்கிறாரு? ஏன் கவனிக்கிறாரு? Because God says, நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்கள், I want to dwell there. அவருடைய dwelling place ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் வாசம் பண்ணுகிற இடம் அது சுத்தமா இருக்கணும், கிளீனா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி என்ன பண்றாரு, அது மேல ரொம்ப கவனமா இருக்கிறாரு. நீ ஆண்டவருக்கு இதை கொடுக்கறியா, நீ அதை கொடுக்கறியா, அது கொடுக்கிறவங்க கொடுக்கு, that is left to each and everyone, but he sees how is your heart. அவர் சொல்றார், எனக்கு முன்பாக இந்த இருதயம் எப்படி இருக்கணும்னா இருக்க வேண்டிய விதத்துல இருக்கணும். அதனாலதான் God didn't say to everyone, தாவீதை மாத்திரம் பார்த்து சொல்லுவார் இவன் எப்படி இருக்கிறான். சோ இந்த இருதயம் என்ன இருக்குதுங்க, what it can be ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்க முடியும், இல்லனா தேவனுக்கு ஏற்றது இல்லாம இருக்க முடியும். You can be a religious person. நீ சர்ச்சுக்கு போகலாம், ஆராதனை நடத்தலாம், ஜெபிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். You can be அப்படியே சும்மா வந்து நிக்கும் போது புல்பிட் அதிரும், எல்லாம் பண்ண மெசேஜ் அதிரும், எல்லாம் இருக்கும், அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல ஆடுவாங்க, எல்லாம் நடக்கும். பட் God says, நீ எல்லாம் பண்றது பண்ணிக்க, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ரெவலேஷன்ல எல்லா சபைகளும் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அதெல்லாம் பாக்குறாரு. He knows everything, எல்லாம் தெரியும். But is concerned about one thing. உன்னுடைய இருதயம் என்னோட இருக்குதா இல்ல உன்னோடயே வச்சிருக்கியா? Where is your heart? Where is your heart? உன் இருதயம் எங்க இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, அது நீ உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் it cannot be secured. அது பாதுகாப்பா இருக்க முடியாது. நீதிமொழிகள் 23:26 என்ன சொல்லுதுங்க, என் மகனே அவர் சொல்ல, உன் இருதயத்தை என்ன பண்ணு, ஏன் எனக்கு தா? நான் ஆண்டவர் சொல்றேன், உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளு. ஆனா தேவனுக்கு தெரியும், we are weak ன்னு தெரியும், ஒரு weakened vessels ன்னு தெரியும். நமக்கு அடிக்கடி எப்படி இருக்கிறோங்க, நம்முடைய மனசு கொஞ்சம் இப்படியும் இருக்கும், அப்படியும் போயிடும். We have a deficient heart. அடிக்கடி மனம் மாறுகிற போல இருப்போம். ஒரு நாள் கொஞ்சம் நீங்க உங்களை நீங்களே ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா, ஒரு ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, you will know about it. ரைட்? என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவோம், அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல வரும்போது ஜெபம் என்ன, பைபிள் படிக்கிறதுன்னா, சர்ச்சுக்கு போறதுன்னா, ஊழியம் பண்றதுன்னா, அதான் சொல்லுவார்ல வெளிப்படும் ஆதி அன்புல அப்படியே ஊறி எதுக்கு எடுத்தாலும் இயேசு, எதுக்கு எடுத்தாலும் இயேசு, அந்த ஒரு ஜாய். யாருக்கிட்ட எதனா பேசும்போது எதை பேசல, இயேசு.
ரோட்ல போகும்போது பாட்டு, வரும்போது பாட்டு. இப்போ எனக்கு நல்லா அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல அப்பதான் ஃபாதர் பாட்டெல்லாம் கேட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் அப்படி நான் ஆபீஸ்ல இருந்து பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வரேன், இறங்கிட்டு அப்படி நடக்கிறேன். அந்த ஒரு பாட்டு ஞாபகம் வருது எனக்கு ஃபாதர். அது என்ன பாட்டு தெரியுமா? நெசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. இதுதான் பாடிட்டு வர. அதுல வந்து 3ஆம் சரணம் வரும். என்னன்னு? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. இந்த பாட்டை பாடி, இந்த சரணத்தை பாட்டு ரோடெல்லாம் அழுதுட்டு வரேன். கண்ணுல தாரைய தண்ணி ஊத்துது, வெக்கமா இருக்குது, 4 பேர் பாக்குறாங்களேன்னு. ஆனாலும் அதை என்னால கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, அதை நிப்பாட்டவும் முடியல. நான் பாட்டுக்கு அழுதுட்டு அப்படியே பாடிட்டே வரேன். அது வந்து it was a surrendered heart to Jesus, right? அப்புறம் நாள் பட என்ன ஆகுது? many things come in our lives. அது வந்த மாத்திரத்துல என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட் ஆகும். நிறைய காரியங்கள் நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணோம், நம்ம மைண்டை ப்ரெஷரைஸ் பண்ணோம். அப்ப என்ன ஆகுதுங்க? அதுக்கு அடுத்து நீ எத்தனை முறை அதே பாட்டை பாடினாலும் யூ டோன்ட் கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நாள்ல ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வராது. காரணம் என்னன்னா, அவருக்குன்னு இருந்த இருதயம் திடீர்னு வேற சில காரியங்கள் உள்ள வந்துடும். அது உள்ள வரும்போது என்ன ஆகுது? உள்ள இருக்கிற அந்த குளோரி, அந்த ஊற்று ஆர் ஜீவன் நதி, it is blocking the flow. ஆண்டவர் சொல்றாரு, உன்னால இந்த இருதயத்தை முழுச ஆண்டவர் சொல்றாரு. என்ன பண்றாரு? எல்லா காவலோடு எவ்வளோ செக்யூரிட்டி பேரிகேடு போட முடியுமோ அதை போட்டு காத்துக்க. எவ்வளவு செக்யூரிட்டி போட முடியும், உன்னால எவ்வளவு போட முடியும், அதை போட்டு நீ பாதுகாத்துக்கன்னு சொன்னாரு. பிகாஸ் காட் ஹிம்செல்ஃப் gives a reason. From there issues of life. அவர் என்ன சொல்றாரு? ஏதோ புறப்பட லைஃப் will proceed from there. அங்கிருந்து தான் லைஃப் will proceed, லைஃப் will pour out. அந்த லைஃப் எதுக்குங்க? உங்களுக்கு மாத்திரம் இல்ல,
life producing power to others. சில பேர் சொல்ற கேட்டிருக்கீங்களா? நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல போறீங்க, யாரு கூட ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க, உடனே அவங்க சொல்ல உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சமாதானமா இருந்துச்சு. நீங்க பேசும்போது யூ ஜஸ்ட் கேஷுவல், எப்படி இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். பட் அதை கேட்கிறவங்களுக்கு சம்திங் ஹேப்பன்ஸ் டீப் இன் தேர் ஹார்ட். அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு யூ ஆர் டாக்கிங் டு மீ, எனக்குள்ள ஏதோ நடக்க ஆரம்பிச்சு, ஐ ஃபீல் த பிரசன்ஸ், ஐ ஃபீல் எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு, எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. இன்னும் உங்ககிட்ட நீங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம்னு தோணுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல சில பேர் பேசும்போது எப்படா போவாங்கன்னு காத்திருக்கோம். ரெண்டும் ஏற்பட்டிருக்கும். ஏன் தான் வந்தாங்களோ, எதுக்கு தான் வந்தாங்களோ. சும்மா நம்ம முகம் சிரிக்கும், உதட்டு சிரிக்கும், விசாரிப்போம், காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, சாப்பிட்டுட்டு போங்க நல்லா சொல்ல மனசு சொல்ல, சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. பிகாஸ் ஏன்னா your heart cannot அவங்களோடு இணைந்து கொள்ள முடியாது. It varies. Their heart and your heart is totally in a different directionல போயிட்டு இருக்குது. உங்க இருதயமும் அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, you are unable to release the life. அவங்ககிட்ட லைஃப் இல்ல, it's your job to release that life, but you are unable to do it because something has come and taken aboard. அங்க தேவன் தான் இருக்கிறார். God is there. Is not able to act independently because I am holding it. நீங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, ஒரு 4 வசனம் படிச்சீங்கன்னா அங்க எல்லாம் இருக்கும். உன் கண்ணு, உன் கை, எவ்ரி ஆர்கன் அங்க இருக்குதா? உன் கண்ணு எப்படி இருக்கணும், உன் கை எப்படி இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனா இருதயத்துக்கு வரும்போது மாத்திரம் ஸ்பெசிபிக்கா ஒரு வேர்டு சொல்ல, என்னது? Proverbs 6:16 படிங்க. ஒரு 6 காரியம் இல்ல 7 காரியத்தை அவர் which God detest or வெறுக்கிற காரியம். எவ்வளவு பேர் சீரியஸா இருக்கிறோம்? ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள், அவர் வெறுக்கிறது மாத்திரம் அவர் எழுதியும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. We don't bother. Proverbs 6:16 என்ன சொல்றாரு? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7வது அவருக்கு அருவருப்பா இருக்குதான். வெறுக்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு அருவருக்கிற காரியம் இருக்குது. எங்க இருக்குதுங்க? நமக்குள்ளதான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு அடுத்து உன் கண்ணு, கண்ணு தானே மேட்டிமையான, அதோடைய அர்த்தம்னா பெருமை, பிரைடு. அடுத்து பொய் நாவு, இந்த நாக்கு, கண்ணு, நாக்கு, பொய் பேசுற நாவ அவர் அருவருக்கிறாரு. as a Christians எவ்வளவு தைரியமா நம்ம போய் பேசுறோம். புதன்கிழமை கூட அதை பத்தி தான் கொஞ்சம் பேசணும். அல்லேலூயா. அடுத்து குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துதல். நீ கொலையே பண்ணாம கூட கொலை பண்ணலாம். குற்றமற்றவனை குற்றவாளின்னு தீர்க்கிறத ஒரு குற்றம். யூ ஜட்ஜ். மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணாதன்னு சொல்றது நம்ம தாராளமா ஜட்ஜ் பண்றோம். அடுத்து இந்த ஆளை இங்க இருதயத்தை என்ன பண்ண, என்ன எப்படி இருக்குதான்? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? plots evil. plot பண்ணுகிறது எங்க இருக்குதுங்க? எல்லா மனுஷரும் ரொம்ப நல்லவங்க தெரியுமா? when God created Adam, அவனை குறைவுள்ளவனா படிச்சாரா? பர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா படிச்சாரு. பாவம் உள்ள வந்த மாத்திரத்துல என்ன பண்ணுச்சு? முதல்ல அவன் எடுத்த தீர்மானமே பொய் சொல்றது. Did God teach him to tell lie? பொய் சொல்றது. ரெண்டாவதா என்ன பண்றான் அவன்? இன்னொருத்தர் மேல பழி போடுறது. நீங்க கொடுத்த பாவா பொண்டாட்டி தாண்டவர் இப்படி பண்ணிடுச்சு. இதெல்லாம் வரும்.
பாண்டவர் சொல்றான், இந்த இருதயம் எப்படி இருக்குதான்? இட் மேனுஃபேக்சர்ஸ் ஆர் பிளாட்ஸ் ஈவில். பாண்டவர் சொல்றாரு, உள்ள ஈவில் வந்துரும். இட் வில் கம். வராதுன்னு சொல்லல ஆண்டவர், இட் வில் கம். சோ ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் இந்த இருதயத்தை காத்துக்கொள். பிகாஸ் மை லைஃப் இஸ் தேர். அது வெளியே வராதபடி என்ன பண்ணுதுங்க? இந்த ஈவில் தாட்ஸ் வரும்போது இட் வில் பிளாக். உங்க பர்பஸ பிளாக் பண்ணும். ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை பிளாக் பண்ணும். உங்களுக்கு வர வேண்டிய மிரக்கலை பிளாக் பண்ணும். So God knows how important you are. நீங்க எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவர்கள்னு அவருக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஆண்டவர் பல விதத்துல இந்த பைபிள் ஒழுங்க பாத்தீங்கன்னா இஸ் ஜஸ்ட் keep on explaining. நீங்க அதிகமான வார்த்தை நீங்க படிப்பீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஹார்ட். ப்ராவர்ப்ஸ் இருக்கட்டும், தென் பிரசங்கி இருக்கட்டும், நீங்க எல்லாத்துலயும் எடுத்தாலும் டாக்ஸ் அபவுட். எரேமியா எடுத்தீங்கன்னா நிறைய இருதயத்தை குறிச்சா எழுதப்பட்டிருக்கும். So God is concerned about your heart. நீ என்னைக்கு நான் உட்கார்ந்து நீங்க உங்க இருதயத்தை யோசிச்சிருக்கிறீங்களா? இங்க நினைச்சிருக்கிறீங்களா? இந்த இருதயம் கண்டபடி சுத்தம் தெரியுமா? கோபம் வரும், எரிச்சல் வரும். அவங்க ஏன், இவங்க ஏன். நான் சோம்பேறி ஆக்குறது இங்க இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் வருது தெரியுமா? தூங்க சொல்றது இங்க இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. நாட் திஸ் ஹார்ட். உள்ளான மனுஷன் அங்க ரெண்டு கிரியை நடந்துட்டு இருக்கும். ரைட்? விசுவாசத்துக்கு அவிசுவாச போராட்டம் நடந்துட்டு இருக்கிறோம். அங்கிருந்து சத்தம் வரும், கொஞ்சம் தூங்குனாதான் என்ன. அங்கிருந்துதான் சத்தம் வரும், நானும் பலவீனம் தானே, இந்த மாம்சமும் பலவீனமானதானே. அது ஆண்டவரே சொல்லிட்டாரு, மாம்சம் பலவீனமானதுதான். God didn't say the மாம்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லல, அவரே சொல்லிட்டார், அவரே டிக்ளேர் பண்ண. அப்புறம் நீங்க என்ன சொல்றது? கொஞ்சம் பலவீனம் தானே, கொஞ்சம் தூங்குனா தானே, கொஞ்சம் எந்திரிச்சா தானே, கொஞ்சம் அப்படியே வாக் போனா தானே, கொஞ்சம் அப்படியே இருந்தா தானே. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு இல்லப்பா, இந்த இருதயம் ஏன் நான் வச்சிருக்கிறேன்னா முக்கியமான ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த இருதயத்தை கொண்டுதான் என்னை நீ அன்பு கூறணும். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோட அவர் அன்பு கொண்டு டு லவ். சோ இது காவல் காக்கலனா, if it is not protected, many things will invade. அந்த இன்வேஷன் வந்துருச்சுன்னா உள்ளான ஒரு சத்தம் வரும், deep inside you, pray. எவ்வளவு பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரே, உள்ள இப்ப நான் ஜெபம் பண்ணணும் உள்ள ஒரு சத்தம் வரும். பிகாஸ் இட் இஸ் சோ மச் ஃபுல், நிறைய இன்வேட் ஆனதுனால தென் யூ ஹாவ் எ ப்ராப்ளம். மற்ற காரியங்கள் வரும். கண்ணு ஒண்ணு சொல்லும், காது ஒண்ணு சொல்லும், கை ஒண்ணு சொல்லும், கால் ஒண்ணு சொல்லும். இவை எல்லாம் சொல்லி அந்த உள்ள இருந்து வருகிற அந்த சத்தத்தை தூக்கி போட்டுட்டு போய் தூங்கிடும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, காத்துக்காத. யூஸ் தி பெஸ்ட் செக்யூரிட்டி எக்யூப்மென்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். அதான் அவர் சொல்றாரு, நீ என்ன செக்யூரிட்டி போட்டாலும் முடியாது, பெட்டர் கிவ் இட் டு மீ, என் கையில கொடுத்துரு, ஐ வில் ப்ரொடெக்ட் இட். அவனுக்கு இவ்வளவு செய்தவர் அதை செய்ய மாட்டாரா? பட் யூ நீட் டு ஹேவ் ஃபெய்த் டு கிவ் டு காட். அவர்கிட்ட கொடுத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணணும்னு பண்ணுவாரு. அதுக்கு பொறுமையோட நம்ம காத்திருக்கணும். ஏன்னா the heart is such a condition. ஜெர்மையா 17ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா என்ன சொல்லுதுங்க? இருதயமே எல்லா, சரியா படிங்க, அது எல்லாவற்றை காட்டிலுமே the human heart. எது? இந்த ஹார்ட் இல்ல. ஹார்ட்னா இதை நினைச்சுக்காதீங்க. It's about you. It's about your inner man. It's about your soul. Right? அவர் என்ன சொல்றாருங்க? எல்லாவற்றை காட்டிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறிந்திருக்கிறவன் யாரு? உங்களுக்கே தெரியாது தெரியுமா?
எவ்வளவு பேருக்கு தெரியும் உங்க இருதயத்தை பத்தி? யூ yourself don't know. ஒருவனும் அறிந்திருக்க முடியாத பைபிள் சொல்லும். தட் இஸ் தி எண்ட் ஆஃப் தி டாபிக். உங்களுக்கு கூட தெரியாது. அது தெரியாததுனாலதான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல அப்படி பண்ணிட்டாங்க. என்னை எப்படி பேசலாம், இனி எப்படி சொல்லலாம், என்ன வாய் எல்லாம் கண்ணு மூடி இருக்கும், காதெல்லாம் கொடுத்து கேட்க மாட்டோம், ஆனா இருதயம் மாத்திரம் பேசிட்டே இருக்கும். your life changes. இதுக்கு நீ இடம் கொடுத்தீனா என்ன நடக்கும்? அதான் இயேசு பூமியில இருக்கும் போதே he spoke many parables concerning the heart. அதுல ஒண்ணு சோவர், விதைக்கிறவனை பத்தி பேசுவார். மேத்யூ 13 படிக்கலாம், மார்க்ல படிக்கலாம், லூக்கால படிக்கலாம். அதுல என்ன சொல்றாரு? விதைக்கிறவன் தான் விதைக்க புறப்பட்டான். லூக்கால சொல்லும் விதைக்கிறதுன்னா the word of God, தேவனுடைய வசனம்னு சொல்லும். அது விதைச்சது சிலது எங்க விழுந்துச்சான்? ரோட்டோரமா விழுந்துச்சான், பறவை வந்து எடுத்துட்டு போயிருச்சான். சிலது கற்பாறை உள்ள இடத்துல விழுந்து அது வளர்ந்தது, அப்புறம் பலன் கொடுக்காம போயிருச்சு. மூணாவது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, அதுவும் பலன் கொடுக்காம போயிருச்சு. நாலாவது நல்ல நிலத்துல விழுந்தது. அப்போ இத பத்தி என்ன பண்றாங்க? இயேசு சொல்லிட்டாரு, கேட்டவன் கேட்டான், போயிட்டான். அந்த இடத்துல யார் இருந்தது? இயேசுவும் இருந்தாரு, his disciples were there, the people அங்க சுத்து வட்டாரத்துல இருந்தவங்களும் வந்தாங்க. ரைட்? ஜீசஸ் ஸ்போக், எல்லாருக்கும் பேசினாரு. ஒரு கூட்டம் வந்துச்சு, கேட்டுச்சு, என்னமோ சொன்னாருங்க, நல்லாதான் இருந்துச்சு, இன்னும் போயிட்டாங்க. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் அப்படிதான் இருக்கும். என்னமோ சொல்றாங்க, சொன்னாங்க, கேட்கறதுக்கு நல்லாதான் இருந்துச்சு, அதோட நம்ம நல்லாதான் இருந்துச்சு, சாப்டர் க்ளோஸ். இங்க அவருடைய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் என்ன பண்றாங்க? இந்த பேரபிள் சொன்னீரே, அதோடைய அர்த்தம் எனக்கு புரியல. I never understood that. அப்ப நமக்கு நிறைய நேரத்துல நம்ம எவ்வளவுதான் பைபிள்ல படிச்சாலும் நிறைய நேரத்துல புரியாது. படிச்ச விரும்பாடு again you have to go to God, Jesus கிட்ட போன, ஆண்டவரே இது எழுதி இருக்குது, I don't understand, will you please teach me? அந்த தாட் நமக்குள்ள இல்லாததுனால, பிகாஸ் நீங்க படிக்கும் போதே நிறைய காரியம் உள்ள வந்து வந்து போகுது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும் போதே எத்தனை பேரு உண்மையா 100% ஃபுல்லா ஆவியில நிறைஞ்சு அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணும் போது எத்தனை பேரு மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க? நீங்க ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ணிட்டு திடீர்னு கொஞ்சம் ஸ்லோவாயிடும். காரணம் என்ன? உங்க இருதயம் எங்க போயிட்டு வந்துருச்சு? வீடு பூட்டி இருந்துச்சா, கேஸ் ஆஃப் பண்ணி இருந்துச்சா, அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன, அவங்கள்ட்ட ஏதோ சொல்லி இருந்தேனே. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, the word, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேர்டு விதைக்கிறது நிலம், எவ்ரி பத்தி ஆண்டவர் சொல்லும் போது he says about the heart of man. விதைக்கப்பட்ட வசனம் அவன் உணர்வு அடையறதுக்கு முன்னாடி பிசாசு வந்து கொண்டு போயிடுவான். சில வித ஆண்டவர் சொல்லுவாரு, கற்பாறை, இட் மீன்ஸ் கேட்ட மாத்திரத்துல எக்ஸைட்டட், ஜீசஸ்னுவாங்க. அல்லேலூயான்னு சொன்னா அந்த ராகத்தை அல்லேலூயான்னுவாங்க. அப்புறம் சில பிரச்சனைகள், பாடுகள் நமக்கு எல்லாருக்கும் வராதுன்னு இல்ல. nobody is prone to have no problems. அது வந்த மாத்திரத்துல என்ன ஜெபம் பண்ணி என்ன ஒருத்தர் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிவேட் ஆயிட்டு, ஏசுவானா பழைய வாழ்க்கையே நல்லா இருக்குதுப்பா, வந்தோமா போனோமா சாப்பிட்டோமா எப்படியோ போனோமா முடிஞ்சிருச்சு. there is no connectivity with God. அடுத்து வரும் என்னன்னு, இயேசு அப்படியே சண்டேல நின்று அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள்.
வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். இதெல்லாம் வரும், நல்லா பாடுவோம், ரைட்? அதே நேரத்துல வெளியே போனோம்னே அதை பார்த்தா அதுல கொஞ்சம் பண்ணா எப்படி இருக்கும், அவங்கள போய் பார்த்தா எப்படி இருக்கும், அதுல இன்வெஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும். அது வரைக்கும் என்ன இருங்க, சர்ச்சில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை வாளாக்காமல் தலையாக்கி இருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். வெளியே போயிட்டு மறுபடியும் தலையா இருக்கிறத இன்னும் கொஞ்சம் பெரிய தலையா மாத்திக்கிறதுக்கு யோசிப்போம். அதுக்கு என்ன பண்றோம்? பைபிள் சொல்லுது உலக கவலை, the cares of this world. Are you caring about God or are you caring about the things of this world? பைபிள் ஆண்டவர் சொன்னாரு, இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். There is no need for you to go behind the things of this world. You seek the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேட அவர் எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. When you go behind the things of this world, it drives away from you from the presence of God. உள்ள இருக்கிறன்னா சோக் ஆயிடுது இருதயம். ஆண்டவருடைய வசனம் சொல்லும், அந்த உலகத்தின் காரியங்கள் என்ன பண்ணும்? சோக் ஆயிட்டு they are unable to produce a fruit that it has to produce. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த இருதயம் காத்துக்கலன்னா ஒரு பிசாசு வரும், இல்லைன்னா உபத்திரம் வந்த பிற்பாடு ஆண்டவரை விட்டு விலகி போகிற மனசு வரும், இல்லைனாக்கா உலகத்தின் கவலைகள் என்ன பண்ணும்? நீ ஆண்டவருக்கு பலன் கொடுக்க முடியாதபடி உன்னை சோக் பண்ணிரும். you will become worthless, useless. அப்ப அதுன்னு சொல்ற அடுத்து நல்ல நலத்துல, உங்க நல்ல இருதயத்துல, those who accept that word, தன் இருதயத்தை திறந்து அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு ஒபீடியன்ட் ஆகி என்ன வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழுவேன்னு தீர்மானிக்கிறவர்கள் தான் 30, 60, 100 பலன் கொடுக்க முடியுமா? They will bring forth 100-fold fruit. அப்ப ஆண்டவர் எந்த இருதயத்தை நேசிப்பாரு? அப்போ எல்லா ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? 100% பலன் கொடுக்கறதா இருக்கணும். அந்த 100% பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கணும்னா இந்த காரியம் உலகத்துல இருந்து வருது பாருங்க, அது எல்லாம் வரும்போதே என்ன பண்ணும்? சுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் வால் போட்டு உள்ள வராது பார்த்துக்கணும். ஆண்டவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் எனக்கு கொடுத்து இருக்கிறாரு. நான் எப்பவுமே சொல்ல, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் கொடுத்தாருன்னா நாம அவர் மேலேயே போட்டுருது. நீங்க பாருங்க ஆண்டவரே, ஏதோ பார்த்து செய்யுங்க ஆண்டவரே, பார்த்து கொடுங்க ஆண்டவரே. அவர் நம்ம பார்த்தேன்னு சொன்னா பரிசுத்தமாயிரு, இந்த இருதயம் காக்கப்படட்டும். ஏன்னா God's life, இந்த இருதயங்கிறது இட்ஸ் God's life உங்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த இருதயம் எப்படி இருக்குதுங்க? உனக்குள்ள உலாவுகிறதை வாசம் பண்ணி உலாவுகிற தேவன் இருக்கிறார். உன்னை இந்த இருதயம் எதுக்கு வச்சிருக்கிறாருங்க? ஏன் உள்ள இருக்கிறாரு? நீ எங்க போனாலும் you should become a representative of Christ. உன்னை பார்க்கிறவர்கள் உன் வார்த்தை மாத்திரம் when they talk, உங்களோடு பேசும்போது சம்பாஷிக்கும் போது, when you begin to speak, they should receive that life. இயேசு பேசும்போது லைஃப் வந்ததா? இயேசு பேசும்போது சொன்னாங்க என்னன்னு? கிருபை உள்ள வார்த்தைகள் அவள் வாயிலிருந்து புறப்பட்டதான். அதே நேரத்துல எப்படி வந்துச்சுங்க? அதிகாரம் உள்ளதா அவர் புறப்பட. அதிகாரம் உள்ள வார்த்தை எப்ப வந்துச்சுங்க? When he was healing people, when he was casting out demons. காற்றையும் கடலையும் இவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கூட கீழ்ப்படித.
So the same life ஆண்டவர் என்ன பண்ணுது, பூமியில நீங்களும் நான் வாழணும்னு விரும்புறாரு. பட் என்ன ஒண்ணுன்னா, இங்க இருதயத்தை எங்கேயோ தொலைச்சிட்டோம்னா you are unable to live that life. அதான் சாமுவேலுக்கு சொல்லுவாரு. சாமுவேலை பார்த்து என்ன சொல்றாருங்க, சாமுவேல் என்ன பண்ற, எல்லாத்தையும் பாக்குறான். ஈசாயோட ஒவ்வொரு மகனை பாக்குறான். 6 அடி இருக்கிறான், ஹைட்டு, வெயிட், பர்சனாலிட்டி எல்லாத்தையும் பாக்குறான். அவனுடைய செஸ்ட பாக்குறான், அவனுடைய எல்லாத்தையும். இவன் தான் ரைட்டான ராஜாவாகிறதுக்கு அவன் ஏற்றவனா இருப்பான். ராஜாவாகிறதுக்கு அவன் ஏற்றவனா இருப்பான். 1 Samuel 16 சொல்லிட்டா இருப்பான். திடீர்னு தேவன் என்ன பண்ணுவாருங்க, அவனை இடைமறிக்கிறாரு. It means Samuel was drifting away. அவன் ஹார்ட்ல இருந்து கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆயிருக்கிறான். அவன் உலகத்தை பார்த்துட்டு இஸ் டிசைடிங். தேவன் உடனே அவன் என்ன பண்ணாரு, அவர் தடை பண்றாரு. he comes and talks to Samuel. அவர் சொல்றாரு, ஏய் சாமுவேல் வாட்ச் எதே சில காரியத்தை, தவறான காரியத்தை உள்ள விடுற. நீ நினைக்கிறபடி நான் நினைக்கிறவன் அல்ல, உன் நினைவுகளே நினைவுகள் அல்ல. he says, நீ என்ன பாக்குற, முகத்தை பாக்குற. stop seeing the face, stop seeing the outward thing. I am God. நான் என்ன பண்றது தெரியுமா, இருதயத்தை பாக்குறேன். I look to the hearts of people. I don't look அந்த வெளியே வந்து புல்பிட்ல நின்னு கத்தி என்ன அதல்ல. ஆண்டவர் சொல்றார், how humble you are in your heart. இந்த humbleness எங்க தெரியுமா, in your prayer time, in your prayer closet. ஆண்டவர் அவர் பார்த்து சொல்ற, even though Samuel was a prophet, அவர் சொல்றாரு, no, you are doing a mistake, Samuel. அப்ப அவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். He's watching. அப்போ உங்களை யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, 24/7 God is watching our heart. ஏன்னா இந்த இருதயம் எதுலாம் நிரப்பப்படுகிறதோ அதுதான் வெளியே வரும். இருதயத்தின் நிறைவுனாலதான் வாய் பேசும். உன் இருதயம் எதுல நிரம்பி இருக்கிறது, வாட் இஸ் ஃபில்லிங் யுவர் ஹார்ட். கோபத்துல உன் இருதயம் இருந்துச்சுன்னா கோபம் தான் வெளிப்படும். எரிச்சல் நிரம்பி இருந்தா எரிச்சல் தான் வரும். துக்கத்துல நிரம்பி இருந்தா துக்கம் தான் வரும். Hallelujah. Everything what is in your heart that speaks. உங்க நாவு பேசும். What is filling your heart? Fill ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, you open your heart. நீ எதுக்கு திறந்து கொடுக்கறியோ அதான் நிரம்பும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க இருதயம் துக்கத்தினாலேயோ இல்ல கோபத்தினாலேயோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால உங்க இருதயம் நிரம்பி இருந்துச்சுன்னா, that will be keeping reflecting. எரிச்சல்ல நிரம்பி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு எல்லார் மேலேயும் எரிச்சல் வருது இல்லையா? ஐம் டாக்கிங் பிராக்டிக்கல். சும்மா பிள்ளைங்களை பார்த்தாலும் புருஷனை பார்த்தா, பொண்டாட்டிய பார்த்தா, நாய் கூட கெட்டது கடிச்சு கொதறிடுவோம். உள்ள என்ன இருக்குதுங்க, உள்ள அந்த இருதயத்தின் நிறைவுலதான் வாய் பேசிட்டே இருக்கும். அது உள்ள இருந்து போகிற வரைக்கும் அதான் இருக்கும். அதான் சொல்றாரு, இதை காத்துக்க. நீ பேசும்போது எப்பயும் லைஃப் வரணும், ஆரோக்கியம் உண்டாகணும், ஜீவன் உண்டாகணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அது எங்க இருந்து வருதுங்க, இருதயத்திலிருந்து வருது. மத்தேயு 15 படிச்சீங்கன்னா அதை தான் சொல்லும். இருதயத்திலிருந்து புறப்படுகிறதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும், உள்ள போறது தீட்டுப்படுத்தாது. சும்மா நம்ம தமாஷுக்கு சொன்ன இல்ல, நீ தமாஷ் சொன்னாலும் உன்னை நீ தீட்டுப்படுத்திட்டு இருக்கிற.
கர்த்தர் அதான் சொல்றார், எல்லா காவலும் மேக் மேக்ஸிமம் எஃபர்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். டோன்ட் allow anything to enter into it. தேவ பிரசன்னத்தினால எப்பொழுது நிரப்பி கொண்டே இருக்கணும் அந்த இருதயம். ஹல்லேலூயா. Keep studying the word, keep praying. ஒரு 5 நிமிஷம் கிடைச்சாலும் ஜெபம் பண்ணி பாருங்க. நம்ம நிறைய நேரத்துல கொஞ்சம் டைம் கிடைச்சா என்ன பண்றோம், டிவி முன்னாடி உட்காந்துருவோம். இப்பதான் இருக்குது கையிலேயே. கேடு விருவிக்கிறது எங்க இருக்குதுங்க? கையிலேயே இருக்குது. கேடுக்குள்ள கொண்டு போறான் தெரியாம கேடு. ஏதோ ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தா 50 நிமிஷம் இருக்கும். ஐயோ, அப்புறம் நான் ஐயோ சொல்லி என்ன இருக்கு? அது எங்க இருந்து வருது? இங்கதான் சொல்லுது, கொஞ்சம் பாரு. கண்ணுக்கு சொல்லுது, கொஞ்சம் பாரு. நானும் பாக்குறேன். பார்த்த பிறகு அது ஒரு அவர் ஆகி போகுது. அப்புறம் ஐயோ, நான் இப்ப ஜெபம் பண்ணி இருக்கலாமே. அதுதான் 1 ஹவருக்கு முன்னாடியே ஆவியானவர் உள்ள சொன்னாரு ஜெபம் பண்ணுன்னு. அப்ப அந்த 1 நிமிஷம், அது 1 ஹவர் ஜெபம் பண்ணியா 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியால, அந்த நேரத்துல 1 நிமிஷம் அந்த ஜெபம், ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இல்ல ஒரு பாட்டு நீ பாடினாலுமே, ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தினானது, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தினானது. இந்த ஒரு ஸ்டான்ஸா பாடி பாருங்க, அடுத்து வேற ஸ்டான்ஸா வந்துடும். போத டைம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன ஆகுங்க, உங்களை அறியாமல அடுத்த ஸ்டான்ஸாக்கு போயிடும். அடுத்து போயிட்டே இருக்கும். ரைட்? நீங்க பாட ஆரம்பிச்ச ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்க நாக்கு, உங்க இருதயம், இது எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாரு. Then the presence of God உங்க இருதயத்தை, உங்க கண்ணு, உங்க காது எல்லாத்தையும் இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சிருது தேவ பிரசன்னம். அப்போ நீ எந்திரிச்சு நடக்கும் போதே ஒரு நட வித்தியாசமா இருக்கு. நீ பார்க்கிற பார்வையிலே பார்வை மாறிடும். திடீர்னு பார்த்தா அன்பு அப்படியே பொங்கி பொங்கி வரும். நீங்க ஏன் நிறைய பேரால லவ் பண்ண முடியல? யூ ஆர் unable to love God and you are unable to love people, தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா God promise, தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு? ரோமர் 5:5 ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. என்னன்னு தேவன் சொல்றாரு, அவருடைய ஆவியானவரை கொண்டு நம்முடைய இருதயத்துல எந்த அன்பை ஊற்றி இருக்கிறாரா? 3:16 John 3:16 அன்பு அங்க ஊற்றி இருக்கிறாரா? For God so loved the world, அந்த அன்பு. ஜெர்மையா 31:3 சொன்னாரு, அநாதி சிநேகத்தின் அந்த அன்பு. அந்த அன்பு எங்க பண்ணி இருக்கிறாரா? இருதயத்துல ஊற்றி இருக்கிறாரா? இருதயத்துல ஊத்திட்டார் ஆண்டவர் ஏற்கனவே. ஆனா வெளியே வரமாட்டேங்குது. காரணம் என்ன பண்ணிட்டோம்னா, உள்ள ஊத்துனதை அப்படியே மூடி போட்டு டைட்டா மூடிட்டோம். இந்த கிறிஸ்துமஸ் டைம் அதுக்கு முன்னாடி இந்த வைன் எல்லாம் பண்ணுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, எதையோல போட்டு மூடி அடிச்சு வச்சிருவாங்க. ரைட்? ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சிருவாங்க. சில பேர் என்ன மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிருவாங்க பல வருஷங்கள். அது எவ்வளவு வருஷம் போதா அவ்வளோ டேஸ்டா, அவ்வளோ ரேட்டா. ரைட்? அதை போலதான் நம்ம என்ன பண்றோங்க, ஆண்டவர் அன்பை ஊத்தி வச்சிருக்கிறாரு. அதை நல்லா போட்டு மூடி ஊறுகாய் போட்டு ஜார்ல போட்டு கட்டி வைக்கிறதுக்குள்ள அடிச்சு வச்சிட்டோம். அதனால என்ன பண்றதுங்க, வெளியவே ஸ்மெல் வரக்கூடாது. தேவனுடைய அன்புக்கு ஒரு அரோமா இருக்குது, அது வெளியவே வரக்கூடாது. மூடி போட்டு டைட்டா வச்சிட்டோம்.
அதனால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம் எல்லாம் ஆயிடும். அப்போ அதனால தான் சொல்றாரு, இந்த இருதயம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, எனக்கு ரொம்ப முக்கியம், உனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியும், எனக்கு ஃபார் இட் மீட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா காவலோடும் இந்த இருதயத்தை காத்துக்கொள், அவைகளிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நோ தட் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் உன் இருதயத்துல இருந்தான், உன் இருதயத்துல இருந்தான், உங்க இருதயத்துல இருந்தான், என் இருதயத்துல இருந்தா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்துல இருந்து இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் ஆண்டவர் அதான் பாக்குறாரு. லைஃப் இருக்குதா, டெத் இருக்குதா? ஒவ்வொரு முறை தவறான வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படும் போது என்ன பண்றோம்? டெத்தை ரிலீஸ் பண்றோம். வாட் யூ வாண்ட் டு ரிலீஸ்? உள்ள லைஃபால நிரப்பப்படுங்க, ஜீசஸால நிரப்பப்படுங்க. யூ வில் பிரிங் ஃபோர்த் லைஃப்.